இப்போ தனி சட்டம் வேணும், தனி சட்டம் வேணும்னு கேட்குறோம். எதுக்காக இந்த தனி சட்டம்? ஏன்னா SC/ST ஆக்ட் இருக்கே, அப்புறம் எதுக்கு தனி சட்டம் கேட்குறீங்க? SC/ST ஆக்டில் இந்த ஆணவ குற்றங்களுக்கான அதுக்கான தடுப்பு சட்டங்கள்லாம் இருக்கா? அவங்கள பாதுகாப்புக்கான வழிமுறைகள்லாம் இருக்கா? எதுவுமே இல்லை. சரி, நாங்கள் முற்போக்கான சமூக நீதியான அரசு, சமூக நீதிக்கான அரசு. இதே முதல்வர் ஸ்டாலின் தான் சொன்னார் முன்னாடி, கௌசல்யாவுக்கு உடன் இருப்போம், சங்கர் வழக்கில் எல்லாத்தையும் செய்வோம். அவங்க 2 முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டில் சங்கர் வழக்கு போய். அதுக்கு நானும் நடையான்னு நடக்கிறேன். ஆனால் அந்த வழக்கு இன்னைக்கு தான் நம்பர் ஆயிருக்கு. 5 வருஷம் ஆச்சு. 2020 ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இப்போ 5 வருடம் கழித்து தான் இன்னைக்கு நம்பர் ஆயிருக்கு. அதுக்கே எல்லா தோழர்களையும் பார்த்து போய் பேசி அவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கான நீதி, இவ்வளோ லைம்லைட்டில் நடந்த ஒரு ஆணவ படுகொலைக்கு குற்றவாளிகள் வெளியில் வந்துட்டாங்க. SC/ST ஆக்டில் போட்டு தான் முதல் குற்றவாளி, 2ஆம் குற்றவாளி, 3ஆம் குற்றவாளியே வெளியில் வந்துட்டாங்க. வெறும் செய்த கூலிப்படை மட்டும்தான் சிறையில் இருக்காங்க. இப்போ மக்கள் எதை நம்புவாங்க? எந்த சட்டத்துக்கு கீழே நீங்கள் இதெல்லாம் கொண்டு வருவீங்க? அப்போ ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றிட்டா இதெல்லாம் குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்பீங்க. குறையாது. ஒரு மனத்தடையையாவது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நாங்கள் நம்புகிறோம். அதை வச்சு எங்களால் போராட முடியும்னு நம்புகிறோம். எப்படி ஒருத்தன் சாதி பேரை சொல்லி திட்டுனா அவன் மேலே வன்முறை தடுப்பு சட்டம் போட முடியுமோ அதுபோல எங்களுக்கு ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் இருந்தால் அதை வைத்து எங்களால் போராட முடியும்.